Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற sum 10th standard example 6.10 தான் பார்க்க போறோம். Prove that sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a equal to 2 cosecant a. Solution வாங்க பார்க்கலாம். இந்த sum ரொம்ப சிம்பிள் தான். First LHS எடுத்துக்கிறோம். LHS equal to sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a. டினாமினேட்டரில் இந்த மாதிரி இருந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு காஞ்சுகேட் எடுத்துக்கணும். காஞ்சுகேட்னா ஒன்றும் இல்லை, இப்போ 1 ப்ளஸ் காஸ் ஏனா 1 மைனஸ் காஸ் ஏவால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறதா காஞ்சுகேட். இப்போ இது ரெண்டுத்துக்கும் காஞ்சுகேட் எடுத்தால் என்ன வருதுன்னு பாருங்கள். sin a by 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு இப்போ 1 மைனஸ் காஸ் ஏவால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் sin a by 1 மைனஸ் காஸ் ஏ, இங்கே 1 மைனஸ் காஸ் ஏ இருக்கிறதுனால 1 ப்ளஸ் காஸ் ஏவால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்ன வருதுன்னு பாருங்கள். sin a இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 minus cos a plus sin a into 1 plus cos a by 1 minus cos a into 1 plus cos a. இப்போ மேலே வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதணும். sin a into 1 sin a minus of sin a into cos a. அதே மாதிரி இங்கே sin a into 1 plus sin a into cos a. இந்த மாதிரி பைனாமியல் மல்டிப்ளை பண்ணணும். கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 plus cos a into 1 minus cos a இருக்குது. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா a plus b into a minus b ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a plus b into a minus b ஃபார்முலாவில் இருக்கும்போது நம்ம என்ன அப்ளை பண்ணுவோன்னா a plus b into a minus b is equal to a square minus b square. இங்கே வந்து a வந்து 1ஆகவும் b வந்து cos aவாகவும் எடுத்துக்கிறோம். அப்போ 1 plus cos a into 1 minus cos a என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். sin a minus sin a into cos a by 1 plus cos a into 1 minus cos a வந்து a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா காஸ் a த ஹோல் ஸ்கொயர் வந்து காஸ் ஸ்கொயர் ஏன்னு சொல்லி வரும். ப்ளஸ் அதே மாதிரி இதையும் உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். sin a ப்ளஸ் sin a இன்ட்டு காஸ் a வந்து sin a காஸ் a பை இது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்முலாவில் இருக்குது. 1 minus cos a into 1 plus cos a நாலும் 1 plus cos a into 1 minus cos a நாலும் ஒன்று தான். 5 2s are 10ன்ற மாதிரி 2 5s are 10 தானே வரும். அப்போ இப்போ a plus b, a வந்து 1ஆகவும் b வந்து cos aவாகவும் சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா cos ஸ்கொயர் a. இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நம்ம இதை ஆட் பண்ணி எழுதிக்கலாம். sin a மைனஸ் sin a cos a ப்ளஸ் sin a ப்ளஸ் sin a cos a பை 1 மைனஸ் cos ஸ்கொயர் a. இப்போ உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a ஈக்குவல் டு 1ன்றது இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வர மாதிரி நம்ம ஃபார்முலா எப்படி இதை மாற்றலான்னு பாருங்கள். இந்த சைன் ஸ்கொயர் ஏவை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த காஸ் ஸ்கொயர் ஏவை அந்த பக்கம் கொண்டுட்டு போனால் ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக வரும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு சொல்லி எழுதிக்குவோம். இப்போ இங்கே வந்து sin a cos a ப்ளஸில் இருக்குது, இது வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கிறோம். கேன்சல் பண்ணிட்டா என்ன வருதுன்னு பாருங்கள். sin a cos a
மைனஸ் sin a cos a வந்து 0 ஆகிடும். sin a ப்ளஸ் sin a வந்து 2 sin aன்னு சொல்லி வரும். 2 sin a by 1 minus cos square a க்கு பதிலாக sin square a சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். 2 sin a by இந்த sin square a வந்து sin a into sin aன்னு சொல்லி எழுதலாமா? இப்போ sin a into 1 by sin aன்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணால் sin a கேன்சல் ஆயிரும். அப்போ 2 by sin a மட்டும் வரும். இங்கே கேன்சல் பண்ணி ரிமைனிங் வர ஆன்சர் தான் நான் எழுதியிருக்கேன். 2 by sin aன்னு சொல்லி வருது. இப்போ உங்களுக்கு வந்து 1 by sin aக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். 1 by sin a ஈக்குவல் டு cosecant a. இந்த ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் 2 into 1 by sin aன்னு சொல்லி எழுதிக்கலாமா? இங்கே வந்து 2 into 1 by sin aன்னு சொல்லி எழுதியிருக்கேன். 2 into 1 by sin a வந்து 2 1 by sin aக்கு பதிலாக cosecant a equal to RHS. இப்போ LHS equal to RHS. இப்போ given எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். therefore hence proved. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.